இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கடந்த 3 ஆண்டுகளில் கல்வி சீர்திருத்தத்தில் கல்வி அமைச்சின் பல்வேறு சாதனைகள். கடந்த 3 ஆண்டுகளாக கட்டாய இடைநிலை கல்வியை அம்பலப்படுத்துதல், ஆசிரியர்களின் பணி சுமையை குறைத்தல், நாடு தழுவிய அளவில் உள்ள பள்ளிகளை மேம்படுத்துதல் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் உட்பட பல முக்கிய சாதனைகளை கல்வி அமைச்சு புரிந்துள்ளது. கல்வி சீர்திருத்தத்தை வலுப்படுத்துவதிலும் 2027ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்திற்கு ஆசிரியர்களை தயார்படுத்துவதிலும் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தும் என்று அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். 98 விழுக்காடு அல்லது 52,948 புதிய ஆசிரியர்களை நியமிப்பதில் கல்வி அமைச்சு வெற்றி பெற்றிருப்பதையும் ஃபட்லினா சிட்டேக் சுட்டிக்காட்டினார். பாலர் பள்ளியிலிருந்து தொடங்கி 2027 மற்றும் 2026 பாடத்திட்டங்களுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றாக தொடர வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்பறையில் தொடர்ந்து கவனம் செலுத்தவும், கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தவும், கற்பித்தலில் தேர்ச்சி பெறவும், வகுப்பறைகளில் சீர்திருத்தங்களை செய்யவும், ஆசிரியர்கள் மீதான சுமையை குறைக்கவும் கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளது என்றார் ஃபட்லினா சிட்டேக். மேலும் பள்ளிகளில் மறைக்காணிகளை பொறுத்து 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாக ஃபட்லினா கூறினார். 2025ஆம் ஆண்டில் 44 புதிய பள்ளிகள் கட்டப்பட்டு சேதமடைந்த 44 பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான மாய்காவின் தீர்மானம் குறித்து முடிவெடுக்கப்படவில்லை. மாய்காவிடமிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பெறப்படாத நிலையில் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான அக்கட்சியின் தீர்மானம் குறித்து தேசிய முன்னணி முடிவெடுக்கவில்லை. கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் 79வது பேராளர் மாநாட்டில் மாய்கா அந்த தீர்மானத்தை அங்கீகரித்த பிறகும் தேசிய முன்னணியுடன் எந்தவொரு சந்திப்பும் நடைபெறவில்லை என்று அதன் தலைவர் டாக்டர் அகமது சாயிட் ஹமிதி தெரிவித்தார். இது தொடர்பாக மாய்கா முடிவை எடுக்க தவறினால் தேசிய முன்னணி தலைமைத்துவம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று டாக்டர் அகமது சாயிட் ஹமிதி தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் என்றார் நதோஸ்ரீ டாக்டர் அகமது சாயிட் ஹமிதி. ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் செமினியில் நடைபெற்ற IPF கட்சியின் 33வது தேசிய பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சாஹித் அதனை தெரிவித்தார். மாய்கா கூட்டணியில் இருந்து விலகினால் தேசிய முன்னணியில் உள்ள இதர கட்சிகள் வருத்தப்பட வேண்டாம் என்றும் அவர் நினைவூட்டினார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக 24 மாதங்களில் நாட்டின் அரசியல் சூழல் மாற்றம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சாஹித் குறிப்பிட்டார். மலேசியா தாய்லாந்து எல்லை அருகே 331 கிலோகிராம் ஷாபு போதைப்பொருள் பறிமுதல். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி மலேசியா தாய்லாந்து எல்லை அருகே உள்ள கெடாபுருங் மற்றும் பாடாங் டெராப் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சுமார் 1,09 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 331 கிலோகிராம் எடை கொண்ட சியாபு வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கியூரியர் எனப்படும் பொருள் அனுப்பும் சேவையில் பணியாற்றும் 37 வயதுடைய தாய்லாந்து ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கெடா மாநில போலீஸ் தலைவர் ரத்தோ அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். சோதனை நடவடிக்கையின் போது ஷியாபு வகை போதைப்பொருள் அடங்கிய 331 பொட்டலங்கள் 9 வெள்ளை நிற சாக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு பொட்டலமும் 1 கிலோ எடையுடையது என டத்தோ அட்ஸ்லி அபுஷா கூறினார். விசாரணையில் அண்டை நாட்டை தளமாக கொண்டு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து 2 மாதங்களுக்கும் மேலாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. முதற்கட்ட தகவலின்படி பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் கிளான் பள்ளத்தாக்கு பகுதியில் விநியோகிக்கப்படவிருந்தன. மேலும் இந்த குற்ற செயலுடன் தொடர்புடைய வலையமைப்பை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் ஈடுபடுபவர்களுக்கு 20,000 தாய் பாட் அல்லது 2,600 ரிங்கிட் ஊதியமாக வழங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டின் 10 ஆண்டு கனவை நிறைவேற்றிய தேசிய மகளிர் இரட்டையர். நேற்று பிற்பகலில் நடைபெற்ற 2025 சி விளையாட்டுப் போட்டியின் பூப்பந்தாட்டத்தில் தங்கம் வென்று நாட்டின் 10 ஆண்டு கனவை தேசிய மகளிர் இரட்டையர் பியர்லிதான் எம்தீனா நிறைவேற்றினர். 86 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டம் பெரும் சவாலாக அமைந்த நிலையில் வெற்றியை நிர்ணயிக்கும் 3ஆம் செட்டில் இந்தோனேஷியாவின் பெப்ரியானா டுஜிவிஹோ மெய்லிசா திரிகாஸ் புஸ்திஃபாரி ஜோடியை அவர்கள் வீழ்த்தினர். தாய்லாந்து தமாசா ஜிம்னசியம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற
இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 21-16 என்ற புள்ளிகளில் உலக தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள பியாலிதான் எம் தீனா ஜோடி வென்றது. 2ஆம் செட்டில் தொடக்கத்தில் 7-0 என்ற மதிப்பெண்களுடன் பயணித்தாலும் எதிரணியின் அபார ஆட்டத்திறனால் அந்த இறுதியில் 19-21 என்ற மதிப்பெண்களில் பியாலிதான் எம் தீனா தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த எதிர்பார்ப்புகள் நிறைந்த 3ஆம் செட்டில் ஃப்ரியானா மெய்லியசாவை வீழ்த்தி 21-17 என்ற மதிப்பெண்களுடன் தேசிய இணையினர் தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர். பல உலக போட்டிகளில் பியாலிதான் எம் தீனா வெற்றி பெற்றிருந்தாலும் விளையாட்டு போட்டியில் தங்கம் பெறுவது இதுவே முதல் முறையாகும். ஹவானா போலிங் ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்தது பெர்னாமா. 2025 தேசிய ஊடகவியலாளர்கள் தினம் ஹவானாவின் விளையாட்டு விழாவை 2025 ஹவானா போலிங் போட்டி நேற்று தொடக்கி வைத்தது. இதன் மூலம் நாட்டின் பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த ஊடகவியலாளர்களை ஒன்றிணைக்க முடிந்ததாக தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமாவின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுடன் தெரிவித்தார். ஆர்டிஎம் பெர்னாமா இஃப்தார் மீடியா பிரிமா தமிழ் ஊடக சங்கம் IKIM வானொலி மற்றும் பல்வேறு உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் 32 குழுக்களை சேர்ந்த சுமார் 140 ஊடகவியலாளர்களை சேகரிக்க முடிந்தது. எனவே அடுத்த வருடம் நாம் போட்டியை மீண்டும் பெரிய அளவில் ஏற்பாடு செய்ய முடியும் என்று நம்புகிறேன் என்றார் டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுடன். ஞாயிற்றுக்கிழமை ஒத்தாமா பேரங்காடியில் நடைபெற்ற 2025 ஹவானா போலிங் போட்டியை நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். குழு பிரிவில் மெட்ரோ ரேஞ்சர்ஸ் முதலிடம் பிடித்த வேளையில் ஆடவருக்கான VIP பிரிவில் பெர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜு வெற்றி பெற்றார். இப்போட்டியில் கலந்து கொண்ட வெற்றியாளர்களுக்கு மொத்தம் 7000 ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. IPF கட்சியை உறுப்பு கட்சியாக இணைத்துக் கொள்ளும் காலம் கனிந்து விட்டது. நீண்ட காலமாக தோழமை கட்சியாக இருந்து வரும் IPF எனப்படும் மலேசிய இந்தியர் முன்னேற்ற கட்சியை தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக இணைத்துக் கொள்ளும் காலம் கனிந்து விட்டது. இக்கட்சியை தோற்றுவித்த தான்ஸ்ரீ MG பண்டிதன், முன்னாள் தலைவர் மறைந்த டத்தோ M சம்பந்தன் ஆகியோருடன் நடப்பு தலைவர் டத்தோ D லோகநாதன் வரை அனைவருமே தேசிய முன்னணிக்கு இதுநாள் வரை காட்டும் விசுவாசத்திற்கு பிரதிபலனாக இது அமையும் என்று தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக இணைப்பது IPF-இன் 35 ஆண்டுகால கனவாக இருந்து வரும் நிலையில் துணை பிரதமரின் இந்த அறிவிப்பு கட்சியின் எதிர்காலத்திற்கு ஊக்குவிப்பாக அமைவதாக அதன் தலைவர் டத்தோ D லோகநாதன் கூறினார். ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாக தேசிய முன்னணியில் இணைவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றோம். பல பேராளர் மாநாட்டிலும் வலியுறுத்தியிருந்தோம். அவர்கள் கலந்துரையாடல் நடத்திதான் தீர்மானம் முடிவெடுக்க முடியும், எனவே காத்திருக்குமாறு கூறினர். ஆசைப்பட்டாலும் நாம் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அதனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றார் அவர். அரசாங்க துறையில் வேலைக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்களுக்கு விளக்க கூட்டம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக பொது சேவை துறையில் 10 விழுக்காட்டு இந்தியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று அதன் எண்ணிக்கை 3.6 விழுக்காடாக சரிவு கண்டுள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் குறிப்பிட்ட சில துறைகளை விடுத்து மற்ற அனைத்து துறைகளிலும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக சரிவு காணும் என்பதால் புத்ரஜயா இந்திய அரசாங்க பணியாளர்கள் சங்கமான இமயத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேராக் ஈப்போவில் அரசாங்க வேலை வாய்ப்புகள் குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்னர் ஜொஹூரில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஆதரவை தொடர்ந்து பேராக் மாநிலத்திலும் அதிகமானோர், குறிப்பாக இளைஞர்கள் அரசாங்க பணிகளில் சேர வேண்டும் என்பதற்கான இந்நிகழ்ச்சியை நடத்த தாம் கேட்டுக்கொண்டதாக ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் M குலசேகரன் தெரிவித்தார். அரசாங்கத்தில் பணிபுரிய எவ்வாறு விண்ணப்பம், அதன் விதிமுறைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது, விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டியவை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை விஷயங்கள் குறித்து அங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அரசாங்கத்தில் பணிபுரியும் ஓர் இந்தியர் மற்றோர் இந்தியரை அத்துறைக்கு தேர்ந்தெடுப்பதே ஏற்பாட்டாளர்களின் முதன்மை நோக்கமாக உள்ளது என்று குலசேகரன் குறிப்பிட்டார். அதே வேளையில் அரசாங்கத்துறை வேலை வாய்ப்பிற்காக மட்டும் காத்திருக்காமல் தங்களின் கல்வி மற்றும் அனுபவ தகுதிக்கு ஏற்ப மற்ற துறைகளிலும் விண்ணப்பிக்குமாறு சட்ட மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை துணை அமைச்சருமான அவர் கேட்டுக்கொண்டார். தாய்லாந்து கம்போடியா மோதல், தாய்லாந்து வீரர்கள் பலி.
மற்றொரு நிலவரத்தில் தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான அண்மைய மோதலில் தாய்லாந்தின் வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 270 பேர் காயமடைந்ததாக தாய்லாந்து அமைச்சு தெரிவித்தது. இந்நிலையில் 970 தற்காலிக தங்கும் இடங்களில் 2,63,105 பேர் தங்கியுள்ளதாக அந்த அமைச்சு கூறியது. மோதலினால் உயிரிழந்த தாய்லாந்து பொதுமக்களின் எண்ணிக்கையும் 7ஆக உயர்ந்துள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி கம்போடியாவும் தாய்லாந்தும் எல்லை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர்.